ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலோட 25th ஜூலையோட எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கௌதமோட அம்மா சகுந்தலா ரேணுகா கிட்ட பொண்ணு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரேணுகா தப்பாக நினச்சிக்கிறாங்க. ரெண்டாவது பொண்ணு அதித்தியை தான் இவங்க பொண்ணு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நைட் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னது, அதித்திக்கு வயசு பாதி ஆகுது, அவருக்கு 42 வயசு ஆகுது, அதித்திக்கு அதில் பாதி வயசு தான் ஆகுது, அவளை போய் பொண்ணு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. மதுமிதாவோட அம்மா கண்டிப்பாக பண்ணியே தீரணுங்கிறாங்க. அப்பாவுக்கும் அவளோட அண்ணாவுக்கும் இஷ்டம் இல்லை, மதுமிதாவுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அம்மா நீ புரிஞ்சுக்கோ, பணம் காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அதித்தி லைஃப்பை கெடுத்துடாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் கௌதமோட வீட்டில் சகுந்தலா அவங்க கௌதமோட சிஸ்டர்ஸ் எல்லாரும் கௌதமை கன்வின்ஸ் பண்ணுறாங்க எப்படியாவது மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனால் கௌதமுக்கு மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவளோட ஒரு 2 நிமிஷம் பேசினாலே எனக்கு சண்டை வந்துடும். இப்போ எதுக்கு எல்லாரும் என்னை போட்டு துன்புறுத்துறீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கௌதமோட சிஸ்டர் அப்போ நானும் கண்டிப்பாக அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கும் மதுமிதாவோட தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க கோச்சிட்டு போகிறாங்க. உடனே இவர் எப்படி மனசு இறங்கி யோசிக்கிறாரு. உடனே கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷனே சொல்கிறாரு, இதை பாரு யோசி, அவள் குடும்பத்துக்காக அவள் எவ்வளோ பண்ணுறா, உனக்கு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு பொண்ணு வேணும் தான் நீ இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்த, கண்டிப்பாக அவள் உனக்கு சரியாக இருப்பாடா, நீ நம்பு, நான் சொல்கிறத கேளு நண்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கௌதமும் ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டா மாதிரி சம்மதிச்சிடுறாரு. இந்த பக்கம் மதுமிதா அதித்திக்கு சரியான பேர் இவர் இல்லை அப்படின்னா கூட அதித்திக்கு நிறைய கனவு இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு பணக்கார மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதித்தி சொல்லிடுவா. அதித்தி கௌதமை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிடுவா. ஸோ அதனால் மதுமிதா யோசிச்சுட்டு சரி ஓகே, அதித்திக்கு நிறைய ஆசை இருக்குது, ரொம்ப பணக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது, சரி அதுக்காக வேணால் அவளோட ஆசைக்காக கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக அவள் தம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ கௌதம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட சொல்கிறாங்க. அப்போ கூட மதுமிதாவோட அப்பா யோசி மது ஏன் இப்படி அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மதுமிதாவோட அம்மா ரேணுகாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ இப்போ எல்லாரும் அடுத்த நாள் போய் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் காத்தால் ஆகுது. ஸோ இப்போ மதுமிதா தான் ஓடி எல்லாரையும் எழுப்பி வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எல்லாரையும் கிளம்ப சொல்கிறா. ஸோ ஆனால் எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் மது மட்டும் உட்காந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்கா இன்னும். ஸோ அதனால் அவங்க ரெடியும் ஆகலை. ஸோ நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம், நீ இன்னுமா ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்கள் மது எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா, அவளுக்கு எங்கே ரெடி ஆக டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நீ நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே மது சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்லம்மா, நான் வரப்படி வரேன், நீங்கள் எல்லாம் போங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு வச்சிடுறாங்க. மதுக்கும் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களும் கிளம்புறாங்க. இந்த வீட்டுக்கு கௌதமோட வீட்டுக்கு இவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப ஆசையாக வரவேற்கிறாங்க கௌதம் வீட்டிலேருந்து. ஸோ இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ கௌதமோட அம்மா கேட்குறாங்க, சகுந்தலா கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னாச்சு பொண்ணு, எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரேணுகா தோர்காலே அதித்தி தோர்காலே என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இந்த பொண்ணு கேட்கல, நான் மதுமிதாவை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களும் யோசிக்கிறாங்க, என்னடா மதுமிதாவை கேட்குறாங்க, கல்யாண பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், எதுக்கு மதுமிதாவை கேட்குறாங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் கௌதம் வீட்டில் என்ன கல்யாண பொண்ணே வராமல் இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு பேச்ச ஆரம்பிச்சிடலாம், அவள் வரப்படி வருவா, அவள் கிளம்ப லேட் ஆச்சுன்னு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே கௌதம் வீட்டில் யோசிக்கிறாங்க, என்னது இது கல்யாண பொண்ணு இல்லாமல் நாம் எப்படி கல்யாண பேச்சு பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மதுமிதா அங்கே வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அதித்திக்கு தான் நிச்சயதார்த்தம், அதித்தி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த பக்கம் கௌதமோட வீட்டில் மதுமிதா நிச்சயத்துக்கு வந்திருக்கா, ஆனால் என்ன இவ்வளோ ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. உடனே கௌதம் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு என்னடா இது ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு வரா மாதிரியா இவ வந்திருக்கா, ஏன்டா இவ என்னை ஓகே சொன்னா, எனக்கு பிடிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்றே பாவம் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லைடா அவள் போன நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, மேபி அந்த நிச்சயதார்த்தம் நடக்கலைங்கிற வருத்தமாக கூட அவளுக்கு இருக்கலாம், அதனால இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சிம்பிளாக வந்திருக்கலாம், அவளோட சென்டிமெண்ட்டாக இருக்கலாம்டா நண்பா, விட்டுரு அப்படிங்கிறார். அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போதே சகுந்தலா எங்கள் வீட்டு பொண்ணுக்கு புடவை கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை தட்டை தூக்கிட்டு நேராக அதித்தி பக்கத்தில் வராங்க. ஆனால் அதித்தி கொடுக்காம நேராக போய் மதுமிதா கிட்ட நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா வாங்கிக்கோ அப்படிங்கிற மதுமிதா அப்படியே குழப்பமாக பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.